2018 காவிரி ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, அப்போதைக்கு அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நிறைய பிரச்சனைலாம் வந்து அந்த ஐபிஎல் நடத்துறதை ஒட்டி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ நடக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது ரொம்ப டைவர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இஷ்யூ 2018 வருது. அப்போ அவங்க இருந்த எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறப்படுத்தினாங்க. நிறைய வேல்முருகன் அவர்கள் இருந்தார், அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் இருந்தார், இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அதில், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க எல்லாருமே. அப்போ வெற்றிமாறன் அவர்களை கொஞ்சம் ஹார்ஷாக தான் போலீஸ் வந்து அப்புறப்படுத்தினாங்க அந்த இடத்துல இருந்து. ஆமாம், இன்னொன்று என்ன, வெற்றிமாறன் வந்து இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. பட் முன்னாடிலாம் வந்து பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சன்றதுனால நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவர் நேரடியாக வந்துடுவார். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படி இருந்த டைம்லேயே அவர் நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சினிமான்னு வரும்பொழுது வேற ஒரு இன்டர்வியூடைய ரெஃபரன்ஸ் இது. அதில் அவர் சொல்லியிருப்பார், ஒரு ஹையரார்க்கியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்கள என்னால் ஹீரோவாக காமிக்க முடியாது. அவங்களுடைய அதனால தான் வந்து விடுதலையில் வந்து அவர் லோவஸ்ட் ரேங்கை சூஸ் பண்ணி ஒரு பிசியினுடைய கதையை வந்து மாற்றி. ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பிசி தான் இருக்க முடியும். ஒரு பெரிய அதிகாரி அதில் இருக்கிற மாதிரி வந்து அவருமே ஒரு முழுமையான காவல்துறை அதிகாரியான்னு கேட்டா இல்ல, அவர் குழப்பத்துல என்ட்ரி லெவல்ல இருக்காரு. மேபி அவரும் உள்ள வந்தாருன்னா அவரும் மாறலான்ற மாதிரி வெளியே போயிட்டான் அப்படின்றதான் கதை. அதை வந்து அவர் ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லியிருப்பாரு. என்னால ஒரு பெரிய உயர் அதிகாரி குளோரிஃபை பண்ண முடியாது போலீஸ்.